யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு நமது வாழ்க்கையில் ஜெபித்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே சில வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி வந்திருக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? இது கர்த்தர் தந்தது என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள இது என்னோட உழைப்பு, இது என்னோட டேலண்ட், இது என்னோட சொத்து அப்படி நீங்கள் மேன்மை பாராட்டினா அது தவறு. உங்களோட எல்லா நன்மைகளும் ஆண்டவர் தந்தது. ஏன்னா 2 கொரிந்தியர் 10:17 பார்க்கும்போது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று பார்க்கலாம். அதாவது நமது உயர்வின் வழியாக ஆண்டவர் மகிமைப்படணும். ஏன்னா உங்கள் ஞானம், ஐஸ்வர்யம், உயர்வு, ஆரோக்கியம் வர எல்லாமே நமது ஆண்டவர் தந்தது. எத்தனையோ பேரை பார்க்கும்போது நாம் நல்லா இருக்கிறோன்னா அது தேவ கிருபை. நீங்கள் நல்ல மேன்மை பாராட்டுங்க. நமது ஆண்டவரின் கிருபையை, அவர் நம்மேல் வைத்த தயவு, அவர் தந்த நன்மைகள், இவைகளையெல்லாம் நீங்கள் வைத்து மேன்மை பாராட்டுங்க. எல்லாமே இவை ஆண்டவர் தந்தது, என் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க. பைபிளில் பார்க்கும்போது நேபுகாத் நேச்சர் தன்னை குறித்து எனது வல்லமை, எனது பராக்கிரமம், அதாவது எல்லாம் எனது பலனால் உண்டானது அப்படி நினைத்த போது உடனே ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொன்னது. அது மட்டுமல்ல, தனது சகல மேன்மையிலிருந்தும் அவர் தள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, நமது திராணின்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ மனிதர்களை பார்க்கும்போது இந்த நாசியின் சுவாசம் வர அவரது கிருபை மட்டும்தான். எனவே பிரியமானவர்களே, எல்லா ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுங்க. நீங்கள் பேசும்போது கூட இந்த வாழ்வு என் ஆண்டவர் தந்தது, என் ஆரோக்கியம், இந்த வேலை எல்லாமே என் ஆண்டவர் தந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த காரியங்களில் நீங்கள் மேலே மேலே உயர்வீங்க. ஏன்னா நீங்கள் மேன்மை பாராட்டுவதை ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதாவது உங்களை குறித்தல்ல, ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவதை அவங்க விரும்புகிறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றும் கூட. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.